பேரண்ட் பண்றது அப்படின்றது வந்து பயங்கர கஷ்டமான விஷயம் அப்படின்றது. இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இது யார் காரணம்? பசங்க கிடையாது, நம்ம தான் காரணம். ஏன்னா நம்ம சொல்லுவோம், சார் நான்லாம் எங்க சார் என் பையனுக்கு ப்ரெஷர் போடுறேன், நான்லாம் அப்படியே விட்டுருவேன் சார். நான் இப்போ என்னோட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, லோ பிபிக்கு, இப்போ யாருக்கா பயங்கர லோ பிபி இருக்கு, நம்மளுக்கு நிறைய ஹை பிபி வரும், இல்லை டென்ஷனான பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துவோம். லோ பிபி இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரை கிடையாதான். ஸ்கூலில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பை படின்றாங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஹை பிபி ஏறும். டீச்சர்ஸ்னால கிடையாது, பேரண்ட்ஸ் பண்ணுற ரவுஸ் இருக்கு பாருங்க. அங்கே ஐயோ என் பையெல்லாம் வெயிலில் நிற்க மாட்டான், நம்மளாம் எங்கே இருந்தோம்? எல்கேஜியில் ஃபர்ஸ்ட் ரேங்க், யூகேஜியில் என் பையன் ஏன் 3rd ரேங்க் போனான்? இப்போ நான் போனால் சில ஸ்கூலில் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்லாம் போனால் டீச்சர்ஸ் எல்லாம் கதறாங்க. எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், எங்கள் அம்மா சூப்பராக ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னைக்கு டீச்சர் கையிலேருந்து பெரம்பு போச்சோ அன்னைக்கு ஒழுக்கம் போச்சு. இது நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கலாம், கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு அது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். நான்லாம் நல்ல நேரம் இருக்கு. எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு, அவங்க ஸ்கூலுக்கு நான் போனால் எங்கள் அம்மா கிளாஸ்க்கு வெளியில் ஒரு 4 பசங்க முட்டிக்கால் போட்டு புக்கை இப்படி தூக்கி வச்சு நிற்பானுங்க. நான் போகும்போது பார்ப்பான், நீ தானே டீச்சர் பையன், அக்கா இருறா உன்னை ஒரு நாள் என்ன பண்ணுறோம், ஏன்னா பனிஷ்மெண்ட் பயங்கர க்ரூவலாக இருக்கும் அப்படின்னுவாங்க. பட் இட் ஹெல்ப், இட் ரியலி ஹெல்ப். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பசங்களை ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை டீச்சர் சொல்லிட்டாங்க, நம்ம வந்தாலும் கடை கட்டிட்டு வந்துடுவோம், சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு வந்துடுவோம், அது எப்படி நீ எங்கள் பையனை அப்படி சொல்லிவிடுவேன் அப்படின்னு. ஸோ என்னைக்கு டீச்சர் கையிலேருந்து பெரம்பு போச்சோ, அண்ட் ஐ எம் நாட் ஃபார் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், நல்லா சொல்லிடுறேன். நான் அந்த க்ரூவெல்லாம் அடிக்கிறது அதெல்லாம் சொல்லலை. நான் டிசிப்ளினிங் அப்படின்றது போன போதே நம்ம வாழ்க்கையில் பேரண்டிங் பிகம்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ இதில் யாராவது குழந்தை பிறந்தாச்சு, என் குழந்தை ஒரு சூப்பர் ஸ்கூலில் சேர்ந்துட்டா இனிமேல் என் ஃபியூச்சர் செக்யூர்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளை விட பெரிய முட்டாள்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. இன்றைக்கி நான் சென்னையில் மிகப்பெரிய கெரியர் கவுன்சிலிங் ஈவெண்ட்ஸ்லாம் நான் பண்ணிகிட்டு இருப்பேன். என்கிட்ட வந்து கேட்குற முதல் கேள்வி, குறிப்பாக ஐடி தொழிலாளர்கள், இந்த ஐடியில் இருக்காங்க பாருங்கள், இவனுக்கு வந்து கேட்குற முதல் கேள்வி இதுதான், எது சார் பெஸ்ட்டு ஸ்கூலு, சென்னையிலே பெஸ்ட்டு ஸ்கூல் எது சார் அப்படின்னு. நான் சொன்னேன், அப்படி எதுவுமே கிடையாது சார், உங்கள் பையன் எங்கே சார் படிக்கிறான், அப்போ அது பெஸ்ட்டு ஸ்கூலாக தான் இருக்கும், யார் சொன்னா அப்படின்னு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், கோயம்புத்தூரில் மட்டும் கிடையாது, சென்னையில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, there is nothing called as a best school. ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் செட் ஆச்சுன்னா அதே ஸ்கூல் இன்னொரு குழந்தைக்கு செட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. இட் இஸ் அபவுட் வாட் யூ வாண்ட் டு டேக் ஃப்ரம் தட் ஸ்கூல். எல்கேஜியில் நான் ஒரு ஸ்கூலில் போட்டேன் சார், 12ஆம் கிளாஸ் வரைக்கும் என் ஸ்கூல்லேருந்து படித்து வெளில வரும்போது பயங்கர சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா, ஸ்கூல் வில் ஒன்லி கிரியேட் அன் என்விரான்மெண்ட். அப்போ ஒரு குழந்தை சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு 3 பேர் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். அதில் ஃபஸ்ட்டு பர்சன், ஒரு ட்ரையாங்கிளை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முக்கோணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 3 கார்னர்ஸ் இருக்குது, இந்த 3 கார்னரில் 3 கிரிட்டிக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. நம்பர் 1 மெயின் பேரண்ட்ஸ், 2வது டீச்சர்ஸ், 3வது த ஸ்டூடெண்ட் தெம்செல்ஸ். அந்த பையனுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு நாளடைவில் வரும். எல்கேஜி யூகேஜிலாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். இந்த 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா a student can never be successful. அதனால தான் சொல்கிறேன், பேரண்ட்ஸில் 3 வகை உண்டு. ஒன்று எல்லாமே தெரிஞ்ச பேரண்ட், இவங்கெல்லாம் யாருன்னா இந்த டாக்டர் இன்ஜினியர் அப்படின்னு ஆகி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. என் குழந்தை என்ன படிக்கணுன்றத ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, அந்த குழந்தைக்கும் தெளிவு இருக்கும். மிக மிக மினிஸ்கியூல் பர்சன்ட் தான் இந்த பர்சன்டேஜ். அப்பாவும் அம்மாவும் தெளிவாக இருப்பாங்க, குழந்தையும் தெளிவாக இருக்கும், பிரச்சனையே கிடையாது. 2வது ஒரு கேட்டகரி இருக்கு, எதுவுமே தெரியாது, படிப்பறிவே கிடையாது, நான் ஸ்கூலுக்கே போகாத பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சாமி எனக்கு எதுவும் தெரியாது, நல்ல ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க, நீங்கள் எது சொல்கிறீங்களோ நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சேஃப் கேட்டகரி ஆஃப் பேரண்ட்ஸ் யாருன்னா, ரொம்ப பெருசாக படிக்கல அப்படின்றவங்க கூட சேஃப். 3வது ஒரு கேட்டகரி இருக்குது, அறவேக்காடுன்னு சொல்லுவோம். நம்ம ஏதோ படிச்சிருப்போம், நம்ம வாழ்க்கையே பக்கத்து வீட்டு ஆண்டிக்காக தான் நம்ம வாழ்ந்துருப்போம். நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா, நம்ம சொந்தக்காரன் எவனாவது ஒன்று செஞ்சால் அதுதான் நம்ம பையன் படிக்கணும். பார்த்தியா உங்கள் அத்தை பையன் இதான் படித்து இந்த வேலையில் இருக்கான், நீ அதே படி. நம்மளுக்கு தெரியாது அது அத்தை பையன், இது நம்ம புள்ள அப்படின்னு. எதுவே அவங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே இருக்காது. ஆஃபீஸில் யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டு பையன் சொன்னாங்க, இந்த ஸ்கூலில் எங்கே சேர்த்தீங்க, ஏன்னா பக்கத்து வீட்டு பையன் அந்த ஸ்கூலில் போகிறான், இந்த ஸ்கூலில் போனால் எங்களுக்கு ஒரு பெருமை அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஸ்கூலில் சேர்த்து விடுவாங்க. இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் கேட்டகரி ஆஃப் பேரண்ட்ஸ். இவங்களுக்கு பிள்ளையா பிறகுது பாருங்க, அந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா ஒரு நாள் அப்பா ஒன்று சொல்லுவார், அம்மா ஒன்று சொல்லுவார். ஏன்னா அப்பாவோட ஃப்ரெண்டு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு, இல்லை அம்மாவோட ஃப்ரெண்டு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க.
என்கிட்ட கெரியர் கவுன்சிலிங் வர பசங்க கஷ்டப்படுறது இந்த கேட்டகரி ஆஃப் பேரண்ட்ஸ் தான். சார் ஒரு நாள் நினச்சி எங்கள் அம்மா ஒன்று சொல்கிறாங்க சார். எங்கள் அம்மா வந்து எதுக்கெடுத்தாலும் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த கேட்டகரி ஆஃப் பேரண்ட்ஸ் எப்படின்னா எது செஞ்சாலும் நம்ம புள்ள ஃபஸ்ட்டு வரணும்னு நினைப்பாங்க. தப்பு இல்லை. அது ஏன்னா நம்மளால செய்ய முடியாத விஷயம்லாம் இருக்குல்ல ஸ்கூலில், அதை எல்லாத்தையும் எப்படியாவது நம்ம புள்ள செஞ்சணும்னு பார்ப்பாங்க. என் பையன் கிரிக்கெட் விளையாடுவான். அந்த கோச்சிங் கிளாஸ்க்கு வரும்போது அந்த புதுசாக சேர்ந்துருக்கும் ஒரு பையன் 6 வயசு, அந்த பையனுக்கு அவனே பேட் ஹைட் தான் இருப்பான். அவங்க அம்மா முதல் கேள்வி கேட்பாங்க, என் பையன் எப்போ 6 அடிப்பான், பேட்டை தூக்கிறதுக்கே சக்தி இல்லை. இன்னொரு அம்மா கேட்குறாங்க, சார் எனக்கு பெரிய கனவுலாம் இல்லை சார், இந்த இந்தியாவுக்கு ஆடணும் அதெல்லாம் இல்லை, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடணும் சார், அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுங்கள். என்ன ஒரு 4-5 வருஷத்தில் ரெடி பண்ணிடுவீங்களா? ரெடி பண்ணிடலாம். அப்போது எதெல்லாத்துலேயும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம குழந்தை அப்படின்னா நம்ம குழந்தைய பெற்றுக்கூடாது, ரோபோட்ஸை தான் பெற்றுக்கணும். ப்ரோக்ராம் பண்ணிடலாம். இன்றைக்கி போய் கணக்கில் 100க்கு 100 வாங்கிடு, விளையாட்டில் இன்னைக்கு நீ தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், ஓட்டப்பந்தயம் வச்சா நீ தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். இப்போ குறிப்பாக ஆனுவல் டே அப்போது நான் பார்த்துருக்கேன், நான் இது பரிசு விளங்கும் நிகழ்ச்சின்னு ஒன்று நடக்கும். நம்ம பிள்ளைக்கு மட்டும்தான் கை தட்டுவோம், மற்றவங்க பிள்ளை வாங்கும்போது பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரியே உட்காந்துருப்போம். அது கூட பரவாயில்ல, நம்ம பையன் பக்கத்தில் உட்காந்தா நறுக்குன்னு ஒரு கிள்ளுக்கிடும், பாரு ஒன்றை மாதிரி தான் எப்படி வாங்குறான் பாரு, நீ இருக்கிற ஒரு ப்ரைஸ் வாங்கினியா. உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம காமிக்கிறேன். எல்கேஜிலேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ப்ரைஸ் கூட நான் வாங்கினது கிடையாது ஸ்டேஜில். இன்னைக்கு நல்லா இருக்கேன் லைஃப்பில், சரியா? அதனால ஒரு விஷயத்தை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சில குழந்தைங்க ஏர்லியாக ப்ளூம் ஆகும். சில குழந்தைங்க பார்த்தா 1330 குரலையும் சொல்லும் திருக்குறளை, ஐயோ அப்படின்னுவோம். கீபோர்டு இப்படி வாசிக்கும், ஒத்த கையில் வாசிக்கும், 2 கையில் வாசிக்கும், செஸ்ஸில் போகும், ப்ராடிஜி அப்படின்னுவோம். நம்ம குழந்தையும் அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. because there are some children like me who will bloom late. கண்டிப்பா உங்க குழந்தைய பூன்னு பாத்தீங்கன்னா அந்த பூ கண்டிப்பா பூத்தே ஆகணும். அது எப்போ பூக்குதுன்றது தான், அது பொறுமையா இருக்கிறது தான் ஒரு நல்ல பேரண்ட்டுக்கு அழகு. ஸோ காமனா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்றதை மட்டும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட வர குழந்தைங்க சொல்ற விஷயத்த நான் சொல்றேன். குழந்தைங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் அங்கிருந்து கத்தி சொல்லுங்க பார்க்கலாம். புரியல? அட்வைஸ். ஓகே, அட்வைஸ் பிடிக்காது. அதை விட ஒன்று ரொம்ப பிடிக்காது. அட்வைஸ் இருக்கு டாப் 3ல. கம்பேரிசன் சூப்பர். அவங்களுக்காக நானே கத்திட்டுறேன். குழந்தைகளுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்காது. விஜயகாந்த் சார் சொல்லுவார்ல, தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படின்ற மாதிரி. குழந்தைங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை கம்பேரிசன். ஆனால் நம்ம பேரண்ட்ஸை கேட்டு பாருங்க, நான் எங்க சார் கம்பேர் பண்றேன்? அவன் நல்லதுக்கு தானே சொல்றேன், அவன் நல்லதுக்கு தானே சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இதுதான் இருக்கிறதுலே டேஞ்சரஸ் கேட்டகரி. இந்த கம்பேரிசன்ல வீட்டில் ஒரு டம்மி பீஸ் ஒன்று இருக்கும், அப்பான்ற ஒரு கேட்டகரி. நார்மலாக இப்போ நான் அப்பா தானே, எனக்கு தெரியாத. வீட்லேயே இருக்கிற கேட்டகரியிலே யார் ரொம்ப டம்மி பீஸ்னா அப்பா தான். வெளியில் ஃபுல்லாக சீன் போட்டு வருவார். சம்படி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா நான் யார் தெரியுமா, நல்லா அப்படியே டெரர். பையன் மதிக்கவே மாட்டான், அவனுக்கு நல்லா தெரியும். அப்பா கம்பேரிசன் கம்மியாக தான் பண்ணுவார். இதில் டேஞ்சரஸ். அங்கே ஒரு பாதிக்கப்பட்ட தகப்பன் கை தட்டுறாரு, என்ன அடி. இதுல டேஞ்சரஸ் கேட்டகரி யாருன்னா அம்மா தான். இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியே கொண்டுருவாங்க. டேய் தம்பி, இந்த டயலாக் தான், டேய் தம்பி நல்லா படிக்கணும்டா, நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து ஸ்டேட் ரேங்க் வாங்கினாதான் உங்க அத்தை மூஞ்சில கரிய பூச முடியட்டா. வாங்குறது நீ நல்லா இருக்குன்றதுக்காக கிடையாது, உங்க அத்தை மூஞ்சில கரிய பூசணும்டா. அந்த இந்த எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் பாருங்க, 10th எக்ஸாம் எழுதுறவங்களா நம்ம குழந்தைங்க 2 உலக போர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒன்று 10வது எக்ஸாம், இன்னொன்று 12வது எக்ஸாம். நல்ல மனசு தொட்டு சொல்லுங்களேன், உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? 10th எக்ஸாம் தான் உன் வாழ்க்கையே மாற்ற போகுது சொன்னாங்களா? இந்த எக்ஸாம்ல மட்டும் நீ நல்லா படிச்சிட்டா அப்புறம் 11th 12th ஜாலியா இருக்கலாம்னு இருப்பாங்க. உலகமாக பொய் அது. 11th 12th இன்னும் நாக்கு தள்ள படிக்கணும். 12th அன்னைக்கு 12th எக்ஸாம் படிக்கும்போது உயிரை கொடுத்து படிக்கணும். அப்போ சொல்லுவான் 12th மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான், 1200க்கு 1202 மார்க் வாங்கிடுப்பா, 2 மார்க் ஹேண்ட் ரைட்டிங் கூட விட்டுறாதப்பா. அதுக்கு அப்புறம் நீ காலேஜுக்கு போனா எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம்னு. ஐயோப்பா சாமி, இதை விட ஒரு பெரிய போய் கிடையவே கிடையாது. காலேஜ் போனால் தான் நம்ம பசங்களுக்கு தெரியும் ஸ்கூலே எவ்வளோ ஜாலியாக இருந்தது இல்லை. காலேஜ் படிக்கும்போது வாத்தியார் சொல்லார், 4 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தேன்னா ஐடி கம்பெனிக்கு வந்துடலாம், வா என் கம்பெனிக்கு. C++, ஆரக்கல், கூழாங்கல், பாறாங்கல், ஜாவா, காவா, யமகா, வாழ்க்கை ஃபுல்லாக படித்து நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவேன். ஆக எப்பயுமே இந்த ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் இல்லை, இஷ்டப்பட்டு படிக்கணும், இஷ்டப்பட்டு எது செஞ்சாலும் பிடிச்சி படி அப்படின்னு சொல்கிறது தானே நல்ல விஷயம். அப்போ நம்ம பேரண்ட்ஸ் எங்கே கம்பேரிசன் ஆரம்பிக்குதுன்னா,
ஸ்கூலுக்கு வரும்போது தான் அந்த கம்பேரிசன் ஆரம்பிக்குது. ஸ்கூல்ல வரும்போது தான் நீங்க மற்ற பேரண்ட்ஸை பாக்குறீங்க. உங்க குழந்தைய கூப்பிட்டு வர்றதுக்கு நீங்க வெளியில நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப சும்மா இருக்க மாட்டீங்க. பக்கத்துல இருக்க ஆன்டி கிட்ட கேட்பீங்க, என்னங்க உங்க பொண்ணு எப்படி நல்லா படிப்பாங்க, என் பொண்ணு செம்மையா படிப்பா, அவதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படியே நம்ம காதுல இருந்து ஜொயின்னு போக வரும், ப்ரெஷர் குக்கர் மாதிரி. நல்லா படிக்குதா, இப்போ நம்ம பிள்ளை ஏன் படிக்க மாட்டேங்குது? அப்புறம் வீட்டுக்கு போய் என்னங்க பண்ணுவா, அவள் இந்த கிளாஸ்க்கு போறா அந்த கிளாஸ்க்கு போறான்னா அவ்வளோதான் விட்டுருவோம். நம்ம அன்னைக்கே போய் நம்ம வீட்டுக்கார பிடிச்சி, ஏங்க அந்த பொண்ணு அத்தனை கிளாஸ் போறான், நம்ம பொண்ணு என்ன சும்மாவா, அனுப்பிச்சு விடுங்க. நம்ம பொண்ணுக்கு ஜாலியாக இருக்கணும்னு ஆசை, ஆனால் விட மாட்டோம். கம்பேரிசன் தான். அதுவும் வீட்டில் நம்ம எப்படிலாம் கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பாட்டி இருக்காங்க, பாட்டிக்கெல்லாம் எப்படி ஒரு 4-5 பசங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. 1 2 3 4 6 பேர் இருப்பாங்க, சூப்பராக இருந்திருக்கும் ஃபேமிலியே. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறதே ஒன்றே ஒன்று தான். அந்த ஒன்றை பெற்றுக்கிறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இப்போ கம்பேரிசன் யாரோட இருக்கும்? பக்கத்து வீட்டு பையனோட இருக்கும், பக்கத்து வீட்டு ஆண்டியோட இருக்கும், இல்லை நம்ம சொந்தக்கார மாமா பையன் பெரியமா பையன் அப்படின்றதான் கம்பேரிசன் இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இதுதான், அவனை மாதிரி படி, அவன் பார்த்தியா எப்படி இருக்கிறான் அப்படின்னு. நான் எப்போதுமே யோசிப்பேன். என்கிட்ட ஒரு பையன் கேட்டான், அங்கிள் நான் எப்போதுமே யோசிச்சிருக்கேன் அங்கிள், எங்கள் அப்பா கிட்ட போய், அப்பா நீ இப்படி இருக்கிறியே, சித்தப்பா இப்படி இருக்கிறார் பத்தியா அப்படின்னு கேட்டா எங்கள் அப்பா கோவம் வருமா வராதா? வரும்ல. இப்போ பையனுக்கு 2 தாத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா வழி தாத்தா அம்மா வழி தாத்தா. இந்த தாத்தாவை பற்றி இந்த தாத்தாவை கூட இந்த தாத்தா பெஸ்ட்டுன்னு சொல்லி பாருங்க, ஒரு அம்மாச்சியை விட அப்பாயி சூப்பர்னு சொல்லி பாருங்க, பாட்டி கட்டையால அடிக்கும். ஏன் அந்த பாட்டிக்கு என்ன அப்படின்னு. தாத்தா பாட்டிக்கே கம்பேரிசன் பிடிக்காது, அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்குமா? ஸோ ரூல் நம்பர் 1, உங்கள் வாயில இருந்து உங்கள் குழந்தைய இன்னொரு குழந்தையோட தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் கம்பேர் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெக்வெஸ்ட். இது பக்கத்து வீட்டு குழந்தை, உங்கள் சொந்தக்காரங்க குழந்தை கூட கிடையாது, உங்களுக்கே 2 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதில் 2 நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த 2வது பிறந்திருக்கு பாருங்க, செம்ம சேட்டை பண்ணும், போட்டு கொடுக்குறதுல 1ஆம் நம்பராக இருக்கும், அருந்த வாளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது கொஞ்சம் தத்தியாக தான் இருக்கும், சரியா, அப்பாவியாக இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஃபர்ஸ்ட்டு எப்படி கஷ்டப்படும்னா, அந்த கீழே இருக்கிறது கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கும். நான்லாம் எனக்கு ஒரு தம்பின்னு ஒரு தரந்தான், நானும் ஒன்று ஒரே ஸ்கூலுக்கு தான் போகணும். எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, சேம் மம்மி சேம் டேடியாடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் மேம் அப்படின்ட்டு, இல்லைடா நீ கிரவுண்ட்லேயே இருக்கிற, அவன் கிளாஸ்லேயே இருக்கிறான், எப்படா ஒரே வீட்டில் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போது நம்ம வீட்டில் இல்லை, உங்கள் அண்ணனை பற்றியா உங்கள் அக்கா பற்றியா எவ்வளோ பொறுப்பாக படிக்கிற, அவன் தங்கச்சியை பற்றியா அப்படின்னு சொல்லாதீங்க. அது என்ன பிரச்சனைனா தம்பி தங்கச்சி மேலே கோவம் வந்துடும், நீ எல்லாம் அப்படின்னு வந்துடும், பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தை பிறந்தப்போ இந்த பிரச்சனையே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்த நாள் ஞாபகம் இருக்கா? அம்மாக்களுக்கெல்லாம் மறக்கவே முடியாது இல்ல. டாக்டரோ நர்ஸோ கொண்டு வந்து கையில கொடுத்த அன்னைக்கு வாழ்க்கையில, இன்னைக்கு நீங்க லைஃப் ஒரு நிமிஷம் யோசிச்சு உங்க வாழ்க்கையிலேயே மிகவும் சந்தோஷமான நாள் எப்படின்னு எதுவும் யோசிச்சீங்கன்னா நீங்க கல்யாண நாள் கூட சொல்ல மாட்டீங்க. Most of you, 99% of us will say the day your first born child was given in your hands. உங்க கையில வந்து அந்த குழந்தையை கொடுத்த தருணம் தான் நம்மளால வாழ்க்கையில் மறக்கவே முடியாத தருணம். இந்த கேள்வி அப்பாக்களுக்கு மட்டும், சரியா? எத்தனை அப்பா உங்க குழந்தை முதல் நாள் குப்புறப்படுத்துறது ஞாபகம் இருக்கு? பாத்தீங்க, வீட்டில் இருக்கும்போது இப்படி படுத்திருந்த குழந்தை திடீர்னு கஷ்டப்பட்டு அப்படியே திரும்பி குப்புறப்படுத்துச்சு. அதை பார்த்து அப்பாக்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 கண்டிப்பா உங்க குழந்தை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குப்புறப்படுத்திருக்கோம். ஏன்னா மற்ற நாள்ல நீங்க ஆபீஸ்ல இருந்திருப்பீங்களே. மற்ற அப்பாக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஏங்க நம்ம குழந்தை குப்புறப்படுத்துருச்சுங்க அப்படின்னு. நீங்க ஆபீஸ்ல மேனேஜர் கிட்ட செம்ம வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் ரெடி அப்படின்னு. என்ன சொன்னேன்? உங்க குழந்தை குப்புறப்படுத்திட்டான் இன்னைக்கு, நான் வீட்டுக்கு வரேன், ஒரு வாட்டி குப்புறப்படுத்து காமிக்க சொல்லு அப்படின்னு. அவ்வளவுதான் அப்பாவோட ரோல். அம்மாக்களுக்கு உங்க குழந்தை முதல் நாள் 4 காலில் நடந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு 2 காலில் எந்திரிச்சு நின்றுச்சு அந்த குழந்தை. திடீர்னு யாருமே பண்ணல, அதுவா எந்திரிச்சு நின்றுச்சு. ததக்கா புதக்கான ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுது. அந்த நாள் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? கை தூக்குங்க பார்க்கலாம். சூப்பர். அப்ப என்ன பண்ணீங்க? செம்ம சந்தோஷமா இருந்திருக்கும்ல. வீட்டில் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா கூப்பிட்டுருப்பீங்க. உங்க மாமியா இருந்தாங்கன்னா அம்மா இருந்தாங்கன்னா எங்க பாருங்க நடக்குது, குழந்தை நடக்குது அப்படின்னு இருப்போம். சில அம்மாக்கள் இன்னும் ஹைடெக் போயிடுவாங்க, ஃபேஸ்புக் லைவ் போடுவாங்க, மை சைல்டு வாக்கிங். அதிசயம் இல்லை நம்ம குழந்தைங்க நடக்கிறது. சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டுப்போம். ஹஸ்பண்டுக்கு வீடியோ கால் பண்ணியிருப்பீங்க, எங்க உங்க பொண்ணு நடக்கிறா, உங்க பையன் நடக்கிறா. அப்ப என்ன பண்ணோம்னா, அந்த குழந்தை அங்க இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 4 அடி தள்ளி வந்து அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணி இங்க வா 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 வான்னு கூப்பிட்டீங்க. அது அப்படியே நடந்து வந்திருக்கும், பொத்துன்னு கீழே விழுந்திருக்கும். கீழே விழுந்தோன்னு அழுதுருக்கும். உடனே போய் குழந்தைய தூக்கிட்டு
தரையை அடிச்சிருப்பீங்க. இதுதானே உன்னை தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு தரையை அடிச்சிருப்போம். குழந்தைய என்கரேஜ் பண்ணோம். இதில் எந்த அம்மாவாவது குழந்தைய தலையில தொங்க விட்டு பலார்னு அரைஞ்சு உனக்கு என்ன கேடு, 12 மாதம் ஆகுது, பக்கத்து குழந்தை வீட்டு குழந்தை பார்த்தியா 8 மாதத்துல நடக்குது, 4 மாதம் ஏன் லேட்டாக நடந்தேன், யார் அடிச்சிங்க இல்லையே, அப்போ என்கரேஜ் பண்ணமே அந்த குழந்தைய. லேட் ஆனாலும் அதை என்கரேஜ் பண்ணமே. நான் எங்கள் அம்மாலாம் சொல்கிறாங்க, டே நீ இவ்வளோ பேசுவேன்னு தெரியவே தெரியாதரா, 3 வயசு வரைக்கும் இதான் பண்ணிட்டு இருந்தோம். மீ அப்படின்னா மீன், ப்ரூ அப்படின்னா பிஸ்கெட்டு, இவ்வளோதான் என் வாழ்க்கையில் வாயிலேருந்து வந்ததே இவ்வளோதான். எங்கள் அம்மா சொன்னாங்க இவ்வளோ பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா, அப்போலாம் ஐயோ கடவுளே என் குழந்தை பேச மாட்டேன், என் குழந்தை பேச மாட்டேன்னு எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ சின்ன வயசுல பேரண்டிங் நம்மளுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அந்த குழந்தை எந்த குழந்தையோட கம்பேர் பண்ணல. ஆனால் எல்கேஜி அப்படின்னு அந்த ஸ்கூலில் சேர்ந்த உடனே எங்கேருந்தா நம்மளுக்கு வருதுன்னு தெரியல, டைன்னு 2 கொம்பு வருது, பின்னாடி ஒரு லைட் வருது, என் குழந்தை தான் பெஸ்ட்டாக இருக்கணும், வாய்ப்பே கிடையாது. கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா, உங்க பக்கத்தில் இருக்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அம்மாவோ அப்பாவோ கிடையாது. உங்க மூலமா பிறந்த குழந்தை தான் உங்க கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய கிஃப்ட். அதனால தான் சொல்றேன், த சைல்ட் இஸ் யார்ஸ்ன்றதை விட ஒரு ஃபேமஸ் போயட் சொல்லியிருக்காரு, த சைல்ட் இஸ் பார்ன் த்ரூ யூ. உங்க மூலமா பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்குன்னு விருப்பு வெறுப்பு இருக்கு, அந்த குழந்தைக்குன்னு ஒரு கனவு இருக்கு, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் லெவல் வேற இருக்கும். நீங்க டாக்டரா இருந்தா உங்க குழந்தை டாக்டர் ஆகணும்னு அவசியம் கிடையாது, நீங்க இன்ஜினியர்னா உங்க குழந்தை இன்ஜினியர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இண்டிவிஜுவலி த சைல்ட் ஹேஸ் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் ட்ரீம்ஸ். அந்த கனவுகளை பூர்த்தி செய்யற வெப்பன் தான் நம்ம. அப்போ எனக்கு இது படிக்கணும்னு ஆசை, இந்த கனவை நான் எப்படியாவது என் குழந்தை மேல பூர்த்தி செய்யணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை ராஜா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். அதான் சொல்றேன், இந்த ஸ்பீச்லயே நம்ம ரோல் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இது நான் வெளியில இருந்தெல்லாம் பெரிய எக்ஸாம்பிள்லாம் கொடுக்க முடியல. நான் இன்னைக்கு இந்த மேடையில் நின்று பேசுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் எங்க அப்பா அம்மா தான். என்னோட கதையை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தருதலெல்லாம் உருட்டு இருக்கு அப்படின்னா சீஃப் கெஸ்டா வருது நம்ம ஸ்கூலுக்கு ஆனுவல் டேனா, நம்ம குழந்தைலாம் செம்மையா வரும்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், முதல் தலைமுறை பட்டதாரி. ஆண்டாவூரணின்னு ஒரு ஊர் தேவக்கோட்டையில பக்கத்துல, அங்கேருந்து வந்து தமிழ் ஆசிரியர். சென்னையில எங்க அப்பாவை பார்த்து கல்யாணம் பண்ணி, எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், ரொம்ப ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்க குடும்பம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததே எதுக்குன்னா எங்க அம்மாவும் அப்பாவும் படிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் முதல் தலைமுறை பட்டது. எந்த குடும்பத்தில் முதல் தலைமுறை படிக்க ஆரம்பிக்குதோ அந்த குடும்பமோட லெவலே வேற லெவலுக்கு மாறும், பணம் காசு இல்லைன்னு. அப்ப எங்க அம்மாவுக்கு வந்து பெரிய கனவு, இப்ப இருக்க அம்மாவுக்கும் அதே தான் கனவு. வீட்டில் 2 இருந்துச்சுன்னா என்ன படிக்க சொல்லுவோம், ஒன்று டாக்டர் ஆகணும், ஒன்று இன்ஜினியர் ஆகணும். கரெக்டா? குழுக்கள் முறையில் எனக்கு விழுந்தது இன்ஜினியரிங், என் தம்பி விழுந்தது டாக்டர். ஒரு பருப்பும் வேகலை. நானும் இன்ஜினியர் ஆகல, என் தம்பியும் டாக்டர் ஆகல. அட்லீஸ்ட் என் தம்பியாவது இன்ஜினியர் ஆகணும். இப்போ நீட் எக்ஸாம் மாதிரி 1994 ஒரு ரூல் வச்சுருந்தாங்க, 12th மட்டும் நீ நல்ல மார்க் வாங்கின பார்த்தாது இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். எங்கள் அம்மா என்னை எது மாதிரி ஒரு ஸ்கூலில் சேர்த்தாங்க அப்படின்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ நான் இருக்கிற இடம் தான் என் வீடு அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடம் தான் என் ஸ்கூலு. நடுவில் ஒரு 40 அடி ரோடு, காம்பவுண்ட் சுவர். ஏன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் அருந்த வாளாக இருந்தேன், என்னை ரொம்ப தூரம்ல அமிச்சா நான் கெட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டு பெட்ரூம்லேருந்து பார்த்தா என் கிளாஸ் ரூம் தெரியும். எங்கள் அம்மா அப்படி மாடியில் வந்து நின்றாங்கன்னா நான் கீழே இருப்பேன், இல்லைம்மா. அப்படி தான் என் ஸ்கூல், அவ்வளோ கிட்ட. ஆனால் இந்த ஸ்கூல்லேயே கட்டடிச்சு எப்படி சுற்றலான்னு என்ன தான் கேட்கணும். ஐஎஸ் ஜகஜால கில்லாடியாக இருந்தேன் நான். வாத்தியார் புள்ள, அது மட்டும் நல்லா சொல்லுங்க, வாத்தியார் புள்ள மக்கு. அதுக்கு ஏற்ற குரல் மாதிரி தான் நானும் இருந்தேன். எனக்கு லைஃப் வாஸ் ஆல் அபவுட் பீயிங் இன் த கிரவுண்ட். கிரவுண்டில் இருந்தால் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். கிளாஸ் ரூமில் இருக்கிறத விட எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் சூப்பராக இருந்தேன் நான். தமிழ்நாடு ஸ்டேட்டு கிரிக்கெட் விளையாண்டேன், நேஷனல்ஸ் கொக்கோ விளையாண்டேன், வாலிபால் விளையாண்டேன். அதான் அப்போ எங்கள் ஸ்கூலில் நான் தான் ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தேன். நார்மலாக அந்த ஸ்கூல் பீப்புள் லீடர்லாம் யாரை போடுவாங்கன்னா, ஜிச்சு பிச்சிக்கே இருக்கணும் அந்த பொண்ணு அந்த பையனும். எல்லா டீச்சர்ஸ்க்கும் பிடிக்கும். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த பையனோ பொண்ணோ கண்ணாடி போட்டிருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஃபேவரட்டாக இருப்பாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பாலிஷ் போட்டு பார்த்தாலே தெரியும் இதுதான் ஸ்கூல் பீப்புள் லீடர்னு. இது மாதிரி எந்த அருகதையும் கிடையாது எனக்கு. ஏன்னா நான் நேராக பேக் எடுத்துகிட்டு, என்னோடய ஸ்கூல் பேக் வந்து கிரவுண்டுக்கு போய்டும், சாப்பாடு பேக் கிளாஸுக்கு போய்டும். வித்தியாசமான பேக்கில் இது. எல்லாரும் யோசிப்பாங்க, ஏன்டா ஸ்கூல் பேக்கை கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு வர, சாப்பாடு பேக்கை கிளாஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். விளையாடும் போது சாப்பாட்டில் மண் விழுந்துச்சுன்னா அதனால் தெளிவாக இருப்பேன், சாப்பாடு பேக் மட்டும் கிளாஸ் ரூமுக்கு போய்டும். இப்போ இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்கும்ல, நம்ம பசங்களாம் பயந்து பயந்து கூப்பிட்டு வருவாங்க. இப்போ இருக்கிற பசங்களாம் எப்படி கூப்பிட்டு வராங்கன்னு தெரியல. என் ஜென்ரேஷன் எல்லாம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்னாலே எந்த டீச்சர் என்ன வத்தி வைக்க போகிறாங்கன்னு தெரில நம்மளுக்கு. அதுவும் எங்கள் அம்மாலாம் அப்படி பார்த்தாங்கனாலே டெரராக இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் வச்சிருந்த பேர் ஃபீமேல் விஜயகாந்த்.